ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எதுக்குன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நல்லா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும், நல்லா மேலே போகும். ஏன்னா அருமையான நியூஸஸ் இருக்குது. ஆல் ஓவர் வேர்ல்டு நியூஸஸ் எல்லாம் அருமையாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நியூஸ் நம்ம பிட்காயின் பற்றி பார்த்துருவோம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா $1,17,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு அது இன்னும் மேலே போகும். நான் எதிர்பார்க்கறது இந்த வருஷ கடைசிக்கு $1,50,000 கிட்ட போகும் நம்ம பிட்காயின். எதுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நியூஸஸ் இருக்குது. பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் அவர்களும் ஒரு சந்திப்பு நடக்க போகுது. அடுத்த வாரம் 14ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ மீட் ஆகுறாங்க. எங்கன்னா அமெரிக்காவில் அலாஸ்கா என்ற நாட்டில், அலாஸ்கா என்ற ஸ்டேட்டில் அங்கே பிளேஸில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பற்றி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா எந்த போர் நடந்தாலும் ஆல் ஓவர் வேர்ல்டு நமக்கு ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக ரஷ்யா ஒரு சைடு இருக்கும், அமெரிக்கா ஒரு சைடு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து மீட் பண்ணி பேசுனாங்கன்னா நிறைய எல்லாம் ப்ராப்ளம்ஸும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக குறையும். ஃபஸ்ட்டு திங் இதில் குறையிறது ரஷ்யா உக்ரைன் வார். இந்த சந்திப்பு மெயின் உத்தேசம் என்னென்னா, அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுலேருந்து 24 நவம்பரில் வந்ததுலேருந்து அவர் ரஷ்யா புட்டினை கேட்டுட்டு இருக்காரு, நீங்கள் நிறுத்துங்க, போரை நிறுத்துங்க, சும்மா போர் பண்ணிக்கிறதால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை, ஸோ நிறுத்துங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும். ஏன்னா அமெரிக்கா நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ரஷ்யா மேலே. அதில் அந்த சாங்ஷன்ஸ்னால் என்னன்னா, யாரும் ரஷ்யா குரூட் ஆயில் ஆகட்டும், நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், அதர் மினரல்ஸ் ஆகட்டும், எந்த ப்ராடக்ட் ரஷ்யா தயார் பண்ணுற ப்ராடக்ட் எந்த நாடும் வாங்கக்கூடாது. அது முக்கியமாக நம்ம இந்தியா ஆயில் வாங்குறது ரஷ்யாவிலேருந்து தான் வாங்குறாங்க. இப்போ இந்தியாவோட 50% டேரிஃப் போடுறேன், நீங்கள் நிறுத்தலைன்னா ரஷ்யா கூட வாங்கிறத நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 25% போட்டிருக்காரு டேரிஃபு. இந்த டேரிஃப் இந்தியாவுக்கு போடுற டேரிஃபுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. கிரிப்டோ கரன்சி குளோபல் மார்க்கெட், அது வேறு தனி டிபார்ட்மெண்ட்டு. நமக்கு இது வரைக்கும் வந்தால் இது அருமையான செய்தி. ஸோ புட்டினும் ட்ரம்ப்பும் பேசிட்டு நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகும். கண்டிப்பாக குளோபல் டென்ஷன்ஸ்ன்றது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தபடியாக இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம எக்ஸ்ஆர்பியில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, SEC அண்ட் ரிப்பிள் அஃபிஷியல்ஸ் அண்ட் 5-year legal battle with joint appeal demand வச்சுருக்காங்க. இது எக்ஸ்ஆர்பிக்கு ஒரு அருமையான செய்தி. ஏன்னா எக்ஸ்ஆர்பிக்கு 7 வருஷமாக இதே ப்ராப்ளமோடு தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போது அது ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகி போச்சு. கோர்ட்டில் அப்பீல் ரெண்டு பேரும் நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் அமெரிக்காவில் அவரும் இவர் நம்ம ரிப்பிள் லேப்ஸ் CEO அவரும் பேசி அது சால்வ் பண்ணிக்கலாம், எங்கள் பெனால்ட்டிஸ் கூட கட்ட சொன்னால் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு ரெடின்றாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நல்ல சால்வேஷன்ஸ் வருது. அது எக்ஸ்ஆர்பி நியூஸு. எக்ஸ்ஆர்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல ப்ரைஸுக்கு போகும். தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் $290 கிட்ட இருக்குது. இந்த வருஷ கடைசிக்கு அது $400 $500 கிட்ட போகும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் வாங்கிறது டிப்ஸ் வர்றப்போ வாங்கிக்கோங்க. பகலில் விடிய காலையில் 5 மணிலேருந்து 9 மணி டைமில் வீக் டேஸில், நான் சொல்கிறது சாட்டர்டே சண்டே இல்லை, வீக் டேஸில்
காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மார்க்கெட் ரெட்டாக இருக்கும். ஜென்ரலாக ரெட்டாக இருக்கும் மார்க்கெட் மார்னிங் டைமில். ஏன்னா அமெரிக்காவில் அது க்ளோசிங் டைம் ஈவினிங்கு, அதால் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க பொசிஷன்ஸ் எல்லாம். அதால் கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகும். அந்த டைமில் நமக்கு வாங்கிக்கிறது அட்வான்டேஜ். மார்க்கெட் டிப்ஸில் கிடைக்கும் காயின்ஸு, பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க. இப்போது அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இது பார்த்துக்கோங்க. UK opens retail access to crypto ETNs, a turning point for global investors. இது UK, யுனைடெட் கிங்டம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆக்சஸ் கொடுத்தாக்காங்க. எனிபடி கேன் ட்ரேட் காயின்ஸ், நோட்ஸ் வாங்கிக்கலாம். அது தற்சமயம் பிட்காயினுக்கும் எத்தீரியம் கொடுத்துருக்காங்க. அதாவது தான் எத்தீரியம் கிடுக்கிடுன்னு ஏறுது. நல்ல பாசிட்டிவ் நியூஸ் நிறைய இருக்கிறதால தான் ஏறுது, சும்மா ஏறல, இன்னும் ஏறும். அது எத்தீரியம் பார்த்தீங்கன்னா தற்சமயம் 3,67,000 கிட்ட இருக்கு. நான் அந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு நம்ம இந்தியா பணத்தில் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா $4,300 கிட்ட வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்னும் மேலே போகும். கண்டிப்பாக அது இந்த வருஷ கடைசிக்கு கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கறது 5 லட்சம் கிராஸ் பண்ணி 6 லட்சத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எத்தீரியம் பார்த்துக்கங்க, வாங்குறது இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொல்கிற காயின்ஸ் பிடிக்குதோ இல்லையோ தெரியல, எத்தனை பேர் வாங்குறீங்க என்னன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நல்ல நியூஸு. நீங்கள் வீடியோஸ் கூட பார்க்குறது கம்மி பண்ணிட்டீங்க தான், நானும் கொஞ்சம் குறைச்சிட்டேன் பண்ணுறது. வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. அப்புறம் எல் சால்விடாரோ ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிட்காயின் பேங்க்ன்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அந்த எல் சால்விடாரோவில் அந்த நாடே அவங்க கரன்சியே கிரிப்டோ கரன்சி தான். அந்த மாதிரி நாடு அது. அவங்க பிட்காயின் தான் அவங்க லீகல் மணி, அவங்க அஃபிஷியல் மணியே பிட்காயின். இதில் தான் அவங்க பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல செய்தி. இப்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம பைனான்ஸ் பிபிவிஏன்னு ஒரு ஸ்பானிஷ் பேங்க், அது ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது. அந்த பேங்க் பிரான்ச்சஸ் அவங்களோட ஒரு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டர்னிங் பாயிண்ட். இது கூட நல்ல டர்னிங் பாயிண்ட். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் ஓவர் வேர்ல்டு, நம்ம இந்தியாவில் கூட இருக்குது, ஆனால் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, இந்தியாவில் கூட வரும்ன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனி கஸ்டமர்ஸ் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க லோன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அமெரிக்காவில் கூட நிறைய பேங்க்ஸ் நாங்கள் லோன்ஸ் கொடுக்குறோம், கிரிப்டோ கரன்சியை வாங்குங்க, மெயின் காயின்ஸ் ஸ்டேபிள் காயின்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க, நாங்கள் லோன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும். இப்போது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க நம்ம கிரிப்டோ கரன்சியில். நல்லா இருக்கும் ஃப்யூச்சர். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ கரன்சியில் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் டிபாசிட் வித்ட்ரால் எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த CoinDCX எக்ஸ்சேஞ்ச் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் கேவைசி பண்ண 1 ஹவருக்கு ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்குது மார்க்கெட்டு. இப்போ வாங்குறதா இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இது அருமையான அசெட் ஆகும். இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4 ட்ரில்லியன் இருக்குது. அது இந்த வருஷ கடைசிக்கு 10 ட்ரில்லியன் கிட்ட போகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக போகணும். இன்னும் மேலே கூட போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.